வணக்கம் டெக் சப்போர்ட் நேயர்களே. இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருக்கோம், எந்த கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, அதோடைய அமௌண்ட்டை வந்து நம்ம கேஷாக வித்ட்ரா பண்ணுறது எப்படி, நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து 1.6% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் இவங்களோட கன்வர்சேஷன் ஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜென்ட் வேலைக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படும். நம்ம திடீர்னு வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வாங்க முடியாது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா உடனடியாக இன்ஸ்டன்ட் பீரியடில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த லிங்க் வந்து டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அப்ளிகேஷன் உள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பே ஆன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் வந்து 2-3 ஆப்ஷன் காட்டும். இதில் ரெண்ட்டுன்னு சொல்லி ஹோம் ரெண்ட்டு அப்படின்னு ஆஃபீஸ் ரெண்ட்டு அது மாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்களா. இதில் ஹோம் ரெண்ட் கொடுத்துக்கோங்க. ஹோம் ரெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிட்டேன். மறுபடியும் நான் லாகின் பண்ணால் என்னோடய டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணுறது சப்மிட் பண்ணுறேன்னா ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அது ஓடிபி வந்து நான் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டேன்னா டோட்டலாக அந்த ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிடும். ரெண்ட்டு கொடுத்தோன்னே வச்சுங்களேன், ஓடிபி லாகின் இன்னும் பண்ணல, இப்போ தான் லாகின் பண்ண போகிறேன். என்னோடய டேட்டாஸ்லாம் நான் என்ட்ரி பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு எவ்வளோ தேவையான அமௌண்ட்டோ அதை வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். யாருக்கு அனுப்பணுமோ இல்லை நம்மளுடைய அக்கௌண்ட் டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சுனாலும் இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். மேலே பாருங்கள், ஒன்ஸ் நம்ம என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் மேலே மென்ஷன் பண்ணுறேன். இதில் கேட்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், அது மூலமாக ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய பெனிஃபிஷரி நேமு, இவங்க நேமெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு பே அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் மொத்தம் பார்த்திங்கன்னா 31,310 ரூபாய் நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது வந்து சப்மிட் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கன்வர்சேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே டேரெக்ட் லோன் டைரெக்ட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்டு நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னொரு கிரெடிட் கார்டில் வந்து அந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணுறேன். இப்போ என்னென்னா என்னுடைய கிரெடிட் கார்டில் பேமெண்ட் இருக்குது. அந்த பேமெண்ட் வந்து பை நவ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நில்லுங்க ஒரு நிமிஷம், அக்கௌண்ட் டீட்டெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து கன்வர்சேஷன் ஃபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கிளிக் பண்ணுற பாருங்க. 31,310 ரூபாய்க்கு 505 ரூபா கன்வர்சேஷன் ஃபீஸு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 501 ரூபாங்கிறது வந்து 1.6% அது மாதிரி வருங்க. சரிங்களா, இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டேன். ஓகே பண்ணோடனே இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெயிட் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம், பேமெண்ட் ரீடைரக்ட் ஆகுது. ரீடைரக்ட் ஆனோடனே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து காட்டும், பாப்அப் காட்டும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து ஓடிபி வந்துருக்கும். நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நம்ம கிரெடிட் கார்டு எந்த மொபைல் நம்பருக்கு லிங்க் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஓடிபிக்கு வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னே பேமெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இப்போ ஓடிபி எல்லாமே செஞ்சாச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ பாருங்களேன், வந்துடும். ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. நீ இன்னும் ஒரு 2 செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.